பகவத்கீதா 6வது அத்தியாயம் 38வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. பகவத்கீதா 6வது அத்தியாயம் 38வது ஸ்லோகம். கச்சின்னோ பய விப்ரஷ்டஸ் சின்னப்ரம் இவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மணப்பதி. திருப்பி சொல்லுங்க. கச்சித் எதிலும் இல்லாமல் உபய இரண்டில் விப்ரஷ்ட விலகி சின்ன சிதறிய அப்ரம் மேகம் இவ போல நஷ்யதி அழிகிறான் அப்ரதிஷ்ட எந்த நிலையிலும் இன்றி மகாபாஹோ பலம் பொருந்திய புயங்களை உடைய கிருஷ்ணரே விமூடா மயங்கிய பிரம்மண ஆன்மீக பதி பாதையில் மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபகர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதகி. திருப்பி சொல்லுங்க. பலம் பொருந்திய புயங்களை உடைய கிருஷ்ணரே ஆன்மீக பாதையிலிருந்து மயங்கிய அத்தகு மனிதன் ஆன்மீகத்திலும் வெற்றியடையாமல் பௌதிகத்திலும் வெற்றியடையாமல் சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமின்றி அறிந்து விடுவதில்லையா? பொருளுரை. முன்னேற 2 வழிகள் உள்ளன. பௌதிகவாதிகளுக்கு ஆன்மீகத்தில் ஓர் அக்கறையும் இல்லை. எனவே அவர்கள் பொருளாதார முன்னேற்றத்தினால் அடையும் பௌதிக சுகத்திலோ பொருத்தமான செயல்களினால் மேல் உலகங்களுக்கு ஏற்றம் பெறுவதிலோ மிகவும் ஆவலுடையவர்களாக உள்ளனர். ஒருவன் ஆன்மீக பாதையை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் எல்லா ஜடை செயல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து எல்லா விதமான பெயரளவு பௌதிக சுகங்களையும் தியாகம் செய்தாக வேண்டும். எனவே ஆன்மீக பயிற்சியாளன் தோல்வியுற்றால் அவன் 2 வழிகளையும் இழப்பது போல தோன்றுகிறது. வேறு விதமாக கூறினால் அவன் ஜட சுகங்களையும் அனுபவிக்க முடியாது, ஆன்மீக வெற்றியையும் அனுபவிக்க முடியாது. அவன் சிதறிய மேகத்தை போன்று நிலையற்றவனாக உள்ளான். சில சமயங்களில் ஒரு மேகம் சிறு மேகத்தை விட்டு பிரிந்து பெரிய மேகத்துடன் சேர்கின்றது. ஆனால் அது பெரிய மேகத்தை அடைய முடியாவிடில் காற்றால் அடித்து செல்லப்பட்டு பெருவானில் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய தோற்றங்களில் உள்ள முழு முதற் கடவுளின் அம்சமே தான் என்பதை அறிவதற்கு மிகவும் திவ்யமான ஆன்மீக பாதை
பிரம்மணபதி எனப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம பூரண உண்மையின் முழு தோற்றமாவார். எனவே அப்பரம புருஷரிடம் சரணடைந்தவன் வெற்றிகரமான ஆன்மீகியாவான். வாழ்வின் இக்குறிக்கோளை பிரம்மனை உணர்வதன் மூலமாகவும் பரமாத்மாவை உணர்வதன் மூலமாகவும் அடைய வேண்டுமெனில் அதற்கு பற்பல பிறவிகள் ஆகும். பகூனாம் ஜன்மானாம் அந்தே. எனவே ஆன்மீக உணர்விற்கான தலை சிறந்த பாதை பக்தி யோகம், கிருஷ்ண உணர்வு எனப்படும் நேரடி பாதையே ஆகும். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकलं श्रीगुरुं वैष्णवां च रूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितां च. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमस्तुते. तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तस्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. ஸோ இந்த ஸ்லோகா அர்ஜுனர் பேசக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று என்னன்னா, அர்ஜுனர் பார்த்தீங்கன்னா பல சந்தேகங்கள் அவருக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா அவர் சந்தேகம் எல்லாமே சரியான நபர்கிட்ட கேட்குறாரு. எனக்கு கிருஷ்ணா ஆக்சுவலி நமக்கும் வாழ்க்கையில் பல சந்தேகங்கள் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அப்போ நாமளும் கேள்வி கேட்கணும். அப்போ சில பேர் நம்ம கிருஷ்ணர் எங்கே பார்த்து அவர் கேட்கலாமே. அஃப்கோர்ஸ் நம்மளால் நேரடி அவர் பார்க்க முடியாது இப்போது. பட் பகவத்கீதா படிக்கலாம். இல்லை பல பக்தர்கள் இருக்காங்க, தூய பக்தர்கள். அவங்கள்ட்ட கேட்குறதும் இந்த பகவத்கீதை படிக்கிறதும் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறது ஒன்று தான். இது சாஸ்திரமாக இருக்குது. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம டெய்லி பகவத்கீதை படிக்கும் பொழுது இது உண்மை, பகவான் கிருஷ்ணரோட கம்யூனிகேட் பண்ணலாம். நம்ம சந்தேகமெல்லாம் தீரும். அப்போ சந்தேகங்கள் யார்கிட்ட கேட்கணுங்கிற அறிவு நமக்கு வேணும். சும்மா எல்லார்ட்டையும் போய் கேட்க முடியாது. இந்த கொஷன்ஸ் யார்கிட்ட கேட்கணுங்க நமக்கு தெரியணும். அது தெரியலனாலும் நம்ம ஏமாந்துடும். சரியான நபர்கிட்ட தான் போய் கொஷன்ஸ் பண்ணணும், கேள்வி கேட்கணும். ஸோ இங்கே அர்ஜுனர் கேட்குற கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த உலகத்தில் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, முன் ஜென்மம் ஒன்று கிடையாது, அடுத்த ஜென்மம் ஒன்று கிடையாது, ஒரே ஒரு ஜென்மம், ஜாலியாக லைஃப் வாழணும், இப்படியும் சில பேர் நினைக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் இல்லை, விதின்னு ஒன்று இருக்குது, அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்குது, இப்படியும் நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ரெண்டு விதமான ஜனங்க இருக்காங்க. இங்கே அர்ஜுனர் என்ன கேட்குறாருன்னா, சரி சில பேர் விதி நம்புகிறாங்க, அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்குது நம்புகிறாங்க, அவங்க ஆன்மீகத்தில் போயிட்டுருக்காங்க. ஆனால் சில டிஸ்டர்பன்ஸ் வரும். டிஸ்டர்பன்ஸ்னால் தொந்தரவெல்லாம் வரும், அதெல்லாம் வராமல் இருக்காது. அது யாராக இருந்தாலும் தொந்தரவு வரும். அப்போ ஒருத்தர் ஆன்மீகத்தில் போகிறார், பலவிதமான டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா
ஒருவேளை அவர் ஆன்மீகம் ஃபாலோ பண்ண முடியலன்னா எல்லாமே இழந்துருவாரே, அது அவர் கேள்வி. ஏன்னா பொதுவாக ஆன்மீகத்தில் போகும் பொழுது, உண்மையிலே சீரியஸாக போகும் பொழுது நிறையா விஷயம் விடுவாங்க. இதெல்லாம் உண்மை. விடுவாங்கன்னா தானாக அதுவும் போகும். இவங்க வேணான்னு சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு அவங்க ரொம்ப ஜட ரீதியாக பயங்கரமாக பெரிய ஆளாக இருக்கணும், சந்தோஷம் அடையணும்னு நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க ஆசைப்படுறது அதுக்கும் மேலே தான். சின்ன விஷயம்லாம் அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு கிடையாது. ஆன்மீக பாதையில் போகிறவங்க பயங்கரமான சந்தோஷத்தை தேடி தான் போயிட்டுருக்காங்க. இந்த சின்ன சின்ன அல்ப சந்தோஷத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரொம்ப பெரிய சந்தோஷம் கிடைக்கும், அது அவங்களுக்கு தெரியும். அதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. ஸோ இந்த ஆன்மீகத்தில் போகும்பொழுது ஒருத்தர் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. சாக்ரிஃபைஸ்னால் ஒரு தியாகம். சில பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அது ஒரு தியாகம், அவங்க வேண்டான்றுவாங்க. சில பேர் கல்யாணம் பண்ணாலும் அப்பவும் பலவிதமான தியாகங்கள் பண்ணுவாங்க. மேபி பணத்தை தியாகம் பண்ணுவாங்க, சக்தி தியாகம் பண்ணுவாங்க. அவங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் பகவத்கீதை படிக்கிறதோ ஆன்மீகத்தில் போகிறதோ அது மாதிரி போவாங்க. இது எல்லாமே தியாகத்தில் தான் வரும். எல்லாமே ஒரு மாதிரி சாக்ரிஃபைஸ். ஈவன் பகவத்கீதா படிக்கிறதே ஒரு சாக்ரிஃபைஸ், யாகம். ஆக்சுவலி சாக்ரிஃபைஸ்க்கு இன்னொரு மீனிங் யக்னம். யக்னம்னு தெரியலையா, யாகம் சொல்லுவாங்க. பகவத்கீதா படிக்கிறதே ஒரு யாகம் தான், அது ஒரு சாக்ரிஃபைஸ். ஸோ ஆன்மீகத்தில் போகணும்னு நினைக்கிற ஒருத்தர் ஒரு மாதிரி தியாகம் பண்ணிகிட்டே வருவாங்க, யாகங்கள் பண்ணுவாங்க. தியாகம் சொல்லலாம், பண்ணுவாங்க. அவங்க சும்மாலாம் பண்ணுறதில்ல. தியாகம் பண்ணும்போது ஒரு ஹையர் டேஸ்ட், ருச்சியெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக கிடைக்கும், சும்மாலாம் எல்லாம் கிடையாது, அதில் கிடைக்கும் உங்களுக்கு. சும்மா யார் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, ஏதாவது ருச்சி கிடைச்சது தானே போவாங்க. ஈவன் ஜட ரீதியாக கூட சில பேர் ஏதோ ஒரு பின்னாடி போகிறாங்கன்னா ஏதோ ருச்சி கிடைக்குது. சில பேர் டாஸ்மாக் டெய்லி போவாங்க, அதில் ஏதோ அவனுக்கு ஒரு ருச்சி கிடைக்குது. சும்மாலாம் போக மாட்டான், ஏதோ ருச்சி இருக்குது. அது ஒரு கீழ்த்தனமான ருச்சி தான், ஆனால் என்னமோ கிடைக்குது அவனுக்கு. ஸோ இப்போ ஆன்மீகத்தில் போகிறவங்க நிறையா விஷயங்கள் வேண்டான்னு விடுவாங்க. பட் சேம் அதே சமயத்தில் சம்டைம்ஸ் அவங்க நினச்சது அடையாமையும் போகலாம், வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு சம்டைம்ஸ் இறந்து போயிடலாம், இல்லை அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. ஏதோ பெரிய பிரச்சனை வந்து ஏதாவது ஒரு செய்யக்கூடாத சில விஷயங்கள் செஞ்சு மாட்டிக்குவாங்க. இது மாதிரி ஆபத்து வருமானு அதுவும் வரும். இங்கே அர்ஜுனர் கேள்வி என்ன கேட்குறாருன்னா, ஆன்மீகத்தில் போகிறாங்க, முடிக்க முடியல ஒரு ஜென்மத்தில். அப்போ ஜட ரீதியான சந்தோஷம் இழந்துட்டான், ஆன்மீகமாகவும் இழந்துடுறானே, அவன் கதி என்ன? அதாவது ஃபெயில் ஆகிட்டா அவன் கதி என்ன? இதுதான் அவரோட கேள்வி. இந்த ஜென்மத்தில் முடிக்க முடியல, கிருஷ்ணர் சொன்னபடி கேட்க முடியல, அப்போ அவன் ஃபெயில் ஆயிடுறானே, இது அர்ஜுனர் கேள்வி. ஆனால் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய பதில் ரொம்ப நல்லாயிருக்கும். கிருஷ்ணர் சொல்கிறார், ஃபெயில் ஒன்று கிடையாதுங்கிறார். இதுதான் ரொம்ப அற்புதமான பதில். ஆக்சுவலி ஆன்மீகத்தில் ஃபெயிலுன்னு ஒன்று கிடையாது, ஜட வாழ்க்கையில் சக்ஸஸ்ன்னு ஒன்று கிடையாது. இது வெரி இம்பார்ட்டன்ட். சக்ஸஸ்னால் புரியுது இல்லையா, வெற்றி. ஜட வாழ்க்கையில் வெற்றின்னு ஒன்று கிடையாது, கிடையவே கிடையாது. உலகத்தில் பேசுகிறாங்க அப்படி, வெற்றியெல்லாம் கிடையாது. ஜட வாழ்க்கையில் 100% ஃபெயில் தான். ஆன்மீகத்தில் ஃபெயிலுன்னு ஒன்று கிடையாது, 100% சக்ஸஸ் தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். பகவத்கீதையில் ஒரு இடம் இல்லை, பல இடத்துல சொல்கிறார். ஸ்வல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோபயாத். கிருஷ்ணர் சொல்கிறார், 1% ஒருத்தன் பண்ணால் கூட, 100% இல்லை, 1% பண்ணால் கூட வெற்றி தான் அப்படிங்கிறார். ஏன்னா 1% பண்ணாலும் வெற்றியான கிருஷ்ணர் சொல்கிறார், அவன் ஃபெயில் கிடையாது. அடுத்த ஜென்மத்தில் இன்னும் பெட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்து 2% ஸ்டார்ட் பண்ணுவானா கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ எங்கே ஃபெயிலுங்கிறார்? ஃபெயில் கிடையாது. ஆனால் ஜட வாழ்க்கைங்கிறது அப்படி கிடையாது. மேபி சில பேர், இது உண்மை, சில பேர் அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும்,
ஊரில் எல்லாரும் நம்மளை பார்த்து பெரிய ஆளுன்னு சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன், ஒருத்தர் பல கோடிகள் போட்டு வீடு கட்டுறார். வீடு ஃபினிஷ் பண்ணியாச்சு, கிரக பிரவேசத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி செத்து போயிட்டார். செத்துட்டான் மனுஷன், கிரக பிரவேசம் பண்ணல. ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அத்தனை கோடி சம்பாதிக்கணும்னா எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜட ரீதியாகவும் போச்சு, ஆன்மீகமாகவும் போச்சு. ஏன்னா நீங்கள் டைம் பகவான் கொடுக்கலையே, பகவான் டைம் கொடுக்கல. ஸோ அப்படியும் நஷ்டம்தான். வீடு கட்டினாலும் உள்ளே வாழ முடியல, அதுவும் நஷ்டம்தான். ஒருவேளை வாழ்ந்தாலும் அதுவும் நஷ்டம்தான், நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா ஜட வாழ்க்கையில் சக்ஸஸ்ன்னு ஒன்று கிடையாதுங்கிறாங்க. ஆனால் கலியுகத்தில் என்ன பேசுவாங்கன்னா சக்ஸஸ் இருக்குன்னு பேசுவாங்க, அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார் சக்ஸஸ் இல்லைங்கிறார். ஆனால் இதே ஆன்மீகமாக போகும்போது சக்ஸஸ் தாங்கிறார், எல்லாமே சக்ஸஸ்ங்கிறார். இது ஆக்சுவலி 38வது ஸ்லோகம். ஒரு 2 ஸ்லோகம் தள்ளி கிருஷ்ணர் சொல்கிறார், ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா. அதில் கிருஷ்ணர் சொல்கிறார், துர்கதி. யார் ஒருத்தர் கிருஷ்ணர் சொன்னபடி கொஞ்சம் கேட்டால் கூட, துர்கத்தினா மோசமான நிலைமையும் வராதுங்கிறார், அப்படி ஒன்று ஏற்படாதுங்கிறார். அவன் காப்பாற்றப்படுவான் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார், அவரோட வார்த்தையில் சொல்கிறார். ஸோ இதில் ஃபெயில்யூர் கிடையாது, நோ ஃபெயில்யூர். ஸோ இது சம்மந்தப்பட்டது கருட புராணத்தில் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அது உண்மையில் நடந்த ஒரு ஸ்டோரி. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், இது மகாபாரத்தில் எழுதியிருக்காங்க, உடல் விட்ட பெண் யம தர்மராஜை பார்த்தாகணுமாமா. யாராக இருந்தாலும் சரி, அவன் நல்லவனோ மோசமானவனோ யம தர்மராஜ் பார்த்தாகணுமா. அப்போ யம தர்மராஜ் பார்க்குறது கெடுதல்னு நினச்சிக்க வேண்டாம், அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ போலீஸ் இருக்கார், திருடம் பயந்துக்குவான். எந்த தப்பும் பண்ணாலும் போலீஸ் பார்த்தா பயந்துக்க மாட்டான். எப்படி நல்லா இருக்கீங்களா என்ன பேசுவாங்க, ஜென்ரலாக பேசுவாங்க. ஸோ யம தர்மராஜை யாராக இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும். பக்தர்கள் பயங்கரமாக வெல்கம் பண்ணுவாராம். தப்பு பண்ணவனுக்கு அவனுக்கு தகுந்த மரியாதையும் கிடைக்கும், அது அவனுக்கு கிடைக்கும். ஸோ கருட புராணத்தில் என்னாவது, ஒரு ஆத்மா உடல் விட்ட பெண் யம தர்மராஜ்கிட்ட போகிறது. அவர் எல்லாம் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்குறாரு, பேக் ஃபைலெல்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் ஃபைலும் புரட்டுறாங்க. ஏன்னா எல்லாமே கணக்கெல்லாம் எடுப்பாங்க. யம தர்மராஜ் பார்க்குறேன், இவன் ஒரு காரியம் கூட ஒன்றுமே பண்ணதில்லை இவன். சரி, பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே. இப்போ பனிஷ்மெண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட் ஐ திங்க் ஒரு 60,000, ஒரு 60,000 கிலோமீட்டர் சைஸில் வடச்சட்டி. இமேஜின், வடச்சட்டி. அதில் ஃபுல்லாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு நடுவில் அவனை போட்டுருங்க அப்படிங்கிறார். அவன் ஸ்விம் பண்ணி வரணும் அவன். இமேஜின் 60,000 கிலோமீட்டர்னு பாருங்கள், சும்மாலாம் கிடையாது. ஈவன் நம்ம ஓஷன் கூட அவ்வளோ பெருசு இருக்காது, பசிபிக் ஓஷன் கூட அவ்வளோ சைஸ் கிடையாது. சரி, ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட் அவன் உள்ளே போடுறாங்க, கொதிக்கிற எண்ணெயில் போடுறாங்க, எண்ணெய் சில்லுன்னு ஆகிடும். ஒன்றுமே புரியாது. ரிப்போர்ட் பண்ணுறாங்க, எங்கே ஒன்றுமே ஆகலைங்கிறான். இல்லை மறுபடியும் போடுங்க, மறுபடியும் போடுறாரு, மறுபடியும் அதே மாதிரி நடக்குது. இவன் என்னடா பண்ணால் ஃபைல் தேடி பார்த்தா ஒன்றும் நல்லது இல்லையே, ஒரு நல்லது பண்ணல. ஸோ யம தர்மராஜ் ஒரு மாதிரி பார்க்கும்பொழுது அந்த டைம் நாரதர் வர்றார். நாரதர் சொல்கிறார், இதெல்லாம் நடக்குது, என்னன்னே புரியல, நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா அவர் அத்தாரிட்டி, அவர் சாதாரணமானவர் கிடையாது. நாரதர் பேக் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்குறாரு, என்ன தான் பண்ணியிருக்கான். நாரதர் சொல்கிற ஒரு விஷயம் நடந்துருச்சு என் வாழ்க்கையிலங்கிறார். ஆக்சுவலி நீ எதுவுமே பண்ணலை, ஆனால் ஒன்று நடந்துருச்சு என் வாழ்க்கையிலங்கிறார். என்ன தான் பண்ணான் அப்படிங்கிறார். இவன் ஒன்றும் பண்ணல. என்ன நடந்ததுன்னா, அந்த ஆத்மா ரொம்ப மோசமான ஒரு ஆள், ஆக்சுவலி மோசமான ஒரு ஆள், சம்திங் ராஜா. அவன் உலகத்துக்கே எதுவும் நல்லது பண்ணலையா. பார்த்தாங்க இவன் சரியே இல்லை, இவனை முடிச்சுட்டா தான் நல்லதுன்னு சொல்லி அவனை கொண்டுட்டாங்க, கூடகளும் கொண்டுட்டாங்க, கொண்டு வீசி எரிஞ்சிட்டாங்க. அவனை யாருக்கும் தெரியாமல் ஒரு காட்டில் வீசி எரிஞ்சிட்டாங்களாம். அவன் வீசி எங்கேயோ போய் ஒரு இடத்துல விழுந்துட்டான். ஏன்னா ஆள் செத்துட்டான். செத்ததுக்கப்புறம் அவனை வீசுகிறாங்க, ஒரு இடத்துல போய் விழுகிறான். ஸோ நாரதர் சொல்கிறார், இவன் விழுந்தான் இல்லையா ஒரு இடம், அந்த வழியாக பல பக்தர்கள் போயிருக்காங்க.
அவங்க திலக்கெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா எல்லோரும் திலக்கு வச்சுருக்காங்க. அதில் ஒரு திலக்கில் கொஞ்சம் அந்த இடத்துல விழுந்துருச்சான். அது மேலே அவன் விழுந்துட்டானா. இதுதான் வேறு ஒன்றும் இல்லைங்கிறார். ஸோ இது கருட புராணத்தில் இது வருது. அப்போ நினச்சிப்பாரு ஒன்றுமே பண்ணல, ஆனால் அந்த திலக் அது டச்சு பண்ணுறதுனால அவனுக்கு ஒரு சுக்ருதி, ஒரு புண்ணியா சம்திங் நடக்குது. ஏன்னா திலக் நம்ம வைக்கிற கோபி சந்தன் கிருஷ்ணர் சம்மந்தப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் துவாரகா போனீங்கன்னா பார்க்கலாம். துவாரகாவில் இந்த திலக் நேச்சுரலாக கிடைக்கும். இது ரொம்ப ஆச்சரியம். இது வெளியில் யாரும் பேச மாட்டாங்க. அது ஒரு வண்டர் ஆக்சுவலி. இன்றைக்கி நீங்கள் துவாரகா போனீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய திலக்கு நேச்சுரலாக பூமியிலேருந்து வருது. தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள். இதெல்லாம் வெளியே எந்த யூடியூப்லேயும் வராது, எதுவும் போட மாட்டாங்க. தேவையில்லாத விஷயம்லாம் வரும். ஸோ அது பகவான் கிருஷ்ணர் கூட இருந்த கோபிகைகள் அவங்கெல்லாம் யூஸ் பண்ண திலக். இப்போ நாம் யூஸ் பண்ணுறது அந்த திலக் தான். அப்போது ஒன்றுமே அவன் எதுவுமே செய்யலை, அவன் உடம்புல இது பட்டு அவனுக்கு எவ்வளோ நடக்குதுன்னா, அப்போ டெய்லி திலக்கு வச்சுட்டு அது மந்திரம் சொல்லி திலக்கு வைக்கிறது, ஹரிநாமா சொல்கிறது, பகவத்கீதா படிக்கிறது, அவங்க நிலைமை எவ்வளோ நல்லா இருக்கும். இதை நம்ம யோசிக்கணும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், ஈவன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் கூட அவனுக்கு சக்ஸஸ் தான். இட்ஸ் நோ டவுட். ஓரளவு தான் ஃபாலோ பண்ணாங்க, சக்ஸஸ் தான், நோ டவுட். வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை கிருஷ்ணாங்கிற வார்த்தை சொன்னான் அவன் தப்பிப்பான். நான் ஒரு தடவை சொல்லிட்டான். கிருஷ்ணர் ரொம்ப கருணை உள்ளவர். அவர் எப்பவுமே இவன் எப்படி காப்பாற்றுன்னு தான் பார்ப்பார். ஈவன் யம தர்மராஜ் அப்படியா. ஆக்சுவலி யம தர்மராஜ் எப்படின்னா, எந்த ஆத்மா வந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த ஃபைலில் எங்கேயாவது கிருஷ்ணநாமா சொன்னானா அதை தான் தேடுவாராம். அவர் தப்பை எங்கே பண்ணான்னு தேட மாட்டாராம். கிருஷ்ணநாமா எங்காவது சொன்னானா, பக்தர்கள் ஏதாவது சேவை செஞ்சானா, பகவத்கீதை படித்தானா, யம தர்மராஜ் இதுதான் பார்ப்பாராம், தப்பு பார்க்க மாட்டாராம். எதுவும் பண்ணலைன்னா அசிஸ்டண்ட்டு கொடுத்து விடுவாராம், நீ பாரு இதெல்லாம். அசிஸ்டண்ட்டு அந்த வேலை. இவர் பாசிட்டிவ் தான் பார்ப்பாராம். சரி, யம தர்மராஜ் அது மாதிரி பியூர் டிவோட்டி. பியூர் டிவோட்டின்னு அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. தப்பெல்லாம் பார்க்க மாட்டான், பாசிட்டிவ் என்ன இருக்குது. ஸோ கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், எடுத்து செகண்ட் சாப்டர் சொல்கிறார், ஸ்வல்பம் அப்பியச தர்மாஸ்ய, ஈவன் கொஞ்சம் பண்ணால் கூட போதும். இதே விஷயம் லார்ட் சிவா ஆதிசங்கரா பஜகோவிந்தத்தில் இந்த விஷயம் சொல்கிறார். அவரும் சொல்கிறார், கிஞ்சக கீதா கனிகார்பிதா அப்படிங்கிறார். கொஞ்சமாவது பகவத்கீதை படி அப்படிங்கிறார். ஏன்னா அது ஒரு ஆத்மாவை காப்பாற்றும். இதெல்லாம் உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. அண்ட் ஸ்ரீல பிரபுபாத் அவரோட பொருளில் ஒன்று இடத்துல கொடுக்குறார். ஒருத்தர் நாமா சொல்கிறாங்க, பட் எனிவே முழுசாக பகவத்கீதை கடைப்பிடிக்க முடியல, பட் நாமா சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்மா மனிதனாக பிறப்பானா. மனிதனாக எல்லாரும் பிறக்க முடியாது. நாட் ஈஸி. சில பேர் இறந்துட்டா கைலாசம் பதவி, வைகுண்ட பதவி அடைஞ்சிட்டான்னு ஃப்ளக்ஸ் போட்டுக்கிறான். அதெல்லாம் சும்மா இவன் போட்டுக்க வேண்டியது தான். அப்படியெல்லாம் யாரும் போக முடியாது. அது கிருஷ்ணா தான் டிசைட் பண்ணுவார். பட் ஒன் திங், நாம சொல்கிறாங்கன்னா ஹியூமன் பாடி கேரண்டி. இந்த ஹியூமன் பாடி சீக்கிரம் கிடைக்காது, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இந்த உடல் கிடைக்கிறது. இது யார் சொல்கிறாங்கன்னா, பிரஹ்லாத் மகாராஜ் சொல்கிறார், துர்லப மானுஷ ஜென்மா அப்படிங்கிறார். மனித உடல் ரொம்ப ரேர். இந்த உலகத்திலே கம்மியாக இருக்கிற ஸ்பீஷிஸ் ஒரு ஜாதியான மனித ஜாதி தான். மனித ஜாதி இருக்கல கம்மி. வெளியில் வேறு மாதிரி பேசுவாங்க, இது புரிஞ்சுக்க தெரியணும். இப்போ இந்த ஈசல் இருக்கு இல்லையா, இது இந்தியாவில் எத்தனை ஆயிரம் கோடி இருக்குன்னு நமக்கு தெரியாது. மனுஷன் கம்மி. மனுஷன் உலகத்திலே ஒரு 750 கோடி 800 கோடி தான். இந்தியாவில் எலி மட்டும் 1000 கோடி இருக்குது. ஒரு கணக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எலி மட்டும் நான் சொல்கிறது ஒரு 15-20 வருஷம் முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1000 கோடி எலி இருக்குங்கிறான். அப்போ சில பேர் சொல்லுங்க, சிங்கம் புலி எங்கே 800 கோடி இருக்குது. அது அப்படி புரிஞ்சக்கூடாது. 4 கால் விலங்காக பார்க்கணும். இப்போ வேதத்தில் அப்படி தான் கணக்கு கொடுக்குறாங்க. 4 கால் விலங்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தா பல ஆயிரம் கோடி இருக்கும். எலி கூட 4 கால் விலங்கு தான். அந்த மாதிரி தான் கணக்கு எடுக்கணும். சிங்கமோ புலியோ அப்படி பார்க்கக்கூடாது. ஸோ வேதத்தில் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி கணக்கு எடுத்தால் மனிதன் தான் இருக்குல்ல கம்மி.
மற்றதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். எறும்பெல்லாம் எத்தனை எறும்பு இருக்குன்னு தெரியாது, எத்தனை கோடி எறும்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. நிலத்துக்கு அடியில் அத்தனை இருக்கும். ஸோ அப்போ பிரகலாத் மகாராஜ் சொல்கிறார், இந்த மனித ஜென்மம் ரொம்ப ரேர். தென் லார்ட் சிவா முன்னாடி சொன்னபடி கொஞ்சமாவது படிச்சு வைங்கிறார். ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், காலையில் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். மலர் நிர்மோச்சனம் பும்சம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ரத் கீத அமிர்த ஸ்நானம் சம்சார மல நாசனம். லார்ட் சிவா சொல்கிறார், அந்த உடம்புல இருக்கிற அழுக்கு போகணுன்னா டெய்லி குளிக்கணும், குளிச்சா தான் அழுக்கு போகும். ஜலஸ்நானம் தினே தினே, டெய்லியும் தண்ணியில் குளிக்கணும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், ரொம்ப பியூட்டிஃபுல், சக்ரத் அப்படின்னா கொஞ்சமாவது, கீதா அமிர்தா ஸ்நானம், இந்த பகவத்கீதை அப்படின்னு கொஞ்சமாவது ஸ்நானம்னா படிக்கிறது, படித்தால் சம்சார மல நாசனம், நம்ம வாழ்க்கையில் பலவிதமான கெடுதல்கள் வருது இல்லையா, எல்லாத்தையும் தப்பிச்சுருவாங்களாம். இது லார்ட் சிவா சொல்கிறார். சிவபெருமான் பார்வதிக்கு சொல்கிறார், பகவத்கீதை படிங்கிறார். அதுவும் கொஞ்சம் படித்தாலே போதுங்கிறார். அதுக்காக முழுசாக படிக்கணும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் படித்தாலே எவ்வளோ நடக்குங்கிறார் லார்ட் சிவா. அவரும் சொல்கிறார். இன்னும் பல பேர் சொல்கிறாங்க. ஈவன் யம தர்மராஜ் அதை பற்றி ரொம்ப பேசுகிறார். சுக்ராச்சாரியர் சொல்கிறார். சுக்ராச்சாரியர் ஒரு இடத்துல சொல்கிறார், யாரை பார்த்தனா வாமனான பகவான், அவரை பார்த்தே சொல்கிறார், உங்கள் நாமா சொல்கிறாங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக தான் நடக்கும் அப்படின்ட்டு. பகவான் நாம ஒருத்தர் சொல்கிறாங்கன்னாலே அவங்க வாழ்க்கையில் பகவான் பர்ஃபெக்டாக போகிற மாதிரி பண்ணுவாராம். அது நமக்கு புரியுறது கஷ்டம், ஆனால் அப்படி தான் போகும், நோ டவுட். அப்படின்னா ஒருத்தர் ஹரிநாமா சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணணும், பகவத்கீதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அது பாட்டு போயிட்டுருக்கோம். இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரு குழந்தைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்த்திட்டோன்னு வைங்க, அந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்த்திட்டா அது எப்படியாவது 12வது போய் சேர்ந்துடும். அது எப்படியாவது போய் சேர்த்திடுவாங்க. ஒழுங்காக இப்போ 2 மார்க்காவது போட்டால் ப்ரமோட் பண்ணு, அடுத்த கிளாஸில் போடுங்கடான்னு சொல்லி எப்படியாவது ப்ரமோட் பண்ணி 12வது வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுவான். ஸ்கூலுக்கே போகலின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் டெய்லி ஸ்கூலுக்கு போனால் எப்படியாவது ப்ரமோட் பண்ணிவிடுவாங்க. 2 மார்க் அப்படி போட்டு இப்படி போட்டு ஓகே ப்ரமோஷன் கூட. அது மாதிரி ஒருத்தர் பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சுட்டா அது டெய்லி பண்ணும்போது எப்படியாவது ப்ரமோஷன் கிடைக்கும், ஏதாவது வழியில் கிடைக்கும், அது நமக்கும் தெரியாது. பட் படிக்கணும், கிருஷ்ணர் சொன்னபடி கேட்கணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாண்டிங் ஹரிநாமா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த பகவத்கீதையாகட்டும் ஹரிநாமா ஆகட்டும் ஜஸ்ட் லைக் பாஸ்போர்ட் அண்ட் வீசா மாதிரி. நான் வைகுண்டா போகணுன்னா பாஸ்போர்ட் அண்ட் வீசா மாதிரி இதெல்லாம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ இங்கே அர்ஜுனர் கேள்வி பியூட்டிஃபுல். லாஸ் ஆக மாட்டாங்களா, விட்டுட்டா எதுவும் ஆயிராதான்னா கிருஷ்ணர் சொல்கிறார், ஆகாது, கவலைப்படாத, ஒன்றும் ஆகாதுங்கிறார். ஏன்னா இந்த கேள்வி பல பேர்த்துக்கு இருக்கும். இம்பாட்டு ஏதோ பகவத்கீதை படிக்கிறாங்க, இது என்ன அப்படின்னு நினைக்கலாம். இது உண்மை. ஒருத்தர் பகவத்கீதை படிக்கும்போது, இது சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் ராதா கிருஷ்ணன் அவர் சொல்கிறார், ஒருத்தர் படிக்கிறாங்கனாலே அவனுக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்குங்கிறார் அவர் சொல்கிறார். இதே விஷயம் கூரத்தாழ்வாருக்கும் சொல்கிறாங்க. இன்னும் கூரத்தாழ்வாருக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்க. ஐ திங்க் யாரெல்லாம் கூரத்தாழ்வார் கூட சம்பந்தம் இருக்கும் எல்லாம் வைகுண்டம் போயிடுவாங்க அப்படின்ட்டாங்க. இது உண்மை. ஆக்சுவலி ஸ்ரீபாத ராமானுஜர் தெரிஞ்சோன்னு குதிச்சார் அவர். ஐ திங்க் அவர் தான் குரு, கூரத்தாழ்வார் குருவே ராமானுஜர். இப்போ ராமானுஜர் கேட்குறாங்க, நீங்கள் அங்கே குதிக்கிறீங்க, கூரத்தாழ்வார் கூட சம்பந்தம் இருந்தால் வைகுண்டம் போவாங்கன்னா நானும் போவேன் இல்லை போயிறார். அப்புறம் நானுக்கு சம்பந்தம் இருக்கு. ஸோ சைத்தன்ய சரிதாமிருத்தத்தில் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். அவர் சொல்கிறார், உங்கள் வீட்டில் நீங்கள் நாமா சொல்கிறீங்களா, உங்கள் வீட்டு நாய்க்கு கூட நல்லது நடக்குங்கிறார். அப்படியே சொல்கிறார், உங்கள் வீட்டில் நாய் இருக்குல்ல அதுக்கும் நல்லது நடக்கும், நீங்கள் நாமா சொல்கிறீங்களே. ஸோ அப்போ இந்த ஹரிநாமா சொல்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் ஆர்டினரி. இது சாதாரண விஷயமே கிடையாது. மேபி நமக்கு சாதாரணமாக தோணுது,
பட் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்கிறாங்கனாலே தேவர்களை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்களாம். என்னமோ பெருசாக ஒருத்தன் பண்ணிகிட்டு இருக்கான், ஒருத்தன் ஏதோ செய்கிறாங்க. ஈவன் அவர் சீனியர் டிவோட்டி சொல்கிறார், ஒருத்தர் பாகவதம் படிக்கிறான்னு தேவர்கள் ஆச்சரியமாக பார்ப்பாங்களே, பாகவதம் படிக்கிறாங்களா இவங்க அப்படின்னு. அது நமக்கு ஏதோ சாதாரணமாக தோணுது. பட் பாகவதம் படிக்கிறாங்கன்னா தேவர்களோட அனுகிரகமெல்லாம் கிடச்சிடும். ஆனால் இது நமக்கு புரியுது தான் கஷ்டம். நம்ம பொறுத்த வரைக்கும் அனுகிரகம்னா அப்படியே கூரை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டணும். நிறைய பேர் அப்படி தான் அனுகிரகம் நினச்சிக்கிறாங்க. பட் அது இல்லை. அஃப்கோர்ஸ் அதுவும் வரலாம், கிருஷ்ணா நினச்சா அதுவும் கொடுக்க முடியாதுன்னு கிடையாது. பட் கிருஷ்ணா அவர் ஆக்சுவலி கொடுக்கறது பிரேமாக கொடுப்பார், ரியல் லவ். ஒரு ஆத்மாவுக்கு என்ன தேவையோ, நமக்கு உண்மையில் என்ன தேவையோ கிருஷ்ணாவுக்கு தான் தெரியும், நமக்கும் தெரியாது. சம்டைம்ஸ் நாம் நினச்சிட்ருக்கோம் நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியும்னு, நமக்கே தெரியாது. சாஸ்திரம் படிக்கும் போது தான் தெரியும். பகவத்கீதா படிக்கணும், அப்போ தான் எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியும். ஜஸ்ட் லைக் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 5 வயசு குழந்தை. கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு என்ன வேணும்னு அந்த குழந்தைக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த குழந்தை எதோ வேணும்னு நினைக்கும். ஒரு கடை வீதி போனால் எல்லாமே வாங்கி கொடுங்க, அத்தனை வாங்கி கொடு, அதுதான் எனக்கு தேவைன்னு நினைக்கும். அப்படி அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த குழந்தைக்கு என்ன தேவை. அது கை காட்டுறதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அப்பா அம்மா வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு எதாவது தேவைன்னு அப்பா அம்மா பட்டுடுச்சுன்னா அது எவ்வளோ செலவுனாலும் பணம் வாங்கி கொடுத்தோம், பரவாயில்ல வாங்கி கொடு. அது மாதிரி நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கே தெரியாது, கிருஷ்ணாக்கு தெரியும், அவர் தான் நல்லா தெரியும். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? சிம்பிள் சாண்டிங், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லிட்டு பிரசாதம் எடுத்துகிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு பக்தர்களோட கிருஷ்ண கதா நல்லா கேட்டுட்டு இதை பண்ணிட்டு இருந்தால் கிருஷ்ணர் மற்றதில் அவர் பண்ணுவார், அதை அவர் பண்ணுவார். இது வந்து பிரம்மா பாகவத்தில் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார், தத்தே அனுகம்பம் சுசுமிக்ஷமான பூஞ்சான ஏவாத்ம கிருத்தம் விபாக்கம். அவர் சொல்கிறார், ஒருத்தர் கஷ்டம் வருது, கஷ்டம் வரும் பொழுது பிரம்மா சொல்கிறார் புலம்பாமல். ஃபஸ்ட்டு கண்டிஷன் புலம்பாதுங்கிறாரு. ரெண்டாவது ஜஸ்ட் சிம்பிளாக உட்காந்து கிருஷ்ணர் நினச்சிக்கிட்டாரு, விததன் நமஸ்தே, அந்த பகவான் நினச்சிக்கிட்டாரு. அப்படி இருந்தால் என்ன நடக்கும்னா பிரம்மா சொல்கிறார், கண்டிப்பாக உனக்கு என்ன தேவையோ கிருஷ்ணா கொடுத்துருவார் உனக்கு, நோ டவுட் அபவுட் இட். பிரம்மா சொல்கிறார். ஆனால் புலம்பாதைங்கிறார். கஷ்டம் வருது புலம்பாத, அந்த நேரத்தை பகவான் நினச்சிக்கோ, ஜஸ்ட் ஸ்டாண்ட் பண்ணு, பகவத்கீதை படி, உனக்கு என்ன வரணுமோ வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்கன்னா, அப்பா இருக்கார், பல கோடி சொத்து இருக்குது அவருக்கு. நம்ம இப்போ சட்டம் பிரகாரம் அப்பா சொத்து மகனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஒன்ஸ் அவர் இறந்துட்டார்னா மகனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், நோ டவுட். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன, மகன் உயிரோடு இருக்கணும். அவன் செத்துட்டான்னு வைங்க, அப்போ முடியாது. அவன் உயிரோடு இருந்தால் போதும், அப்பா சொத்து டைரெக்டாக வந்துடும். கண்டிஷன் என்ன, அவன் உயிரோடு இருக்கணும். அது மாதிரி ஒருத்தர் வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் புலம்பாமல் சிம்பிளி நாம சொல்லிட்டு இருந்தா, பிரம்மா சொல்கிறார் கிருஷ்ணருக்கு அவர் உங்களுக்கு என்ன கொடுமை எல்லாம் கொடுத்துருவார். பிரம்மா சொல்கிறாருன்னு அது உண்மை, தாட்ஸ் இட். ஏன்னா பிரம்மா வந்து ஒன் ஆஃப் த அதாரிட்டினா அதிகாரி. ஏன்னா பிரம்மா சொன்னால் அது கரெக்ட், அது நம்ம உட்காந்து சரியாக தப்பான்னு திங்க் பண்ண தேவையில்லை, சரிதான். ஏன்னா பிரம்மா அத்தாரிட்டி. மகாஜனாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு 12 பேர், அதில் அவர் ஒருத்தர் இருக்கார், பிரம்மா ஒருத்தர் இருக்கார். ஸோ பிரம்மாவை இதை சொல்கிறார், சிவபெருமானும் சொல்கிறார், யம தர்மராஜ் சொல்கிறாங்க. இவங்க எல்லோரும் ஒரே விஷயம் சொல்கிறாங்க, கிருஷ்ண நாமா சொல்லு, அந்த பகவத்கீதா படிக்க சொல்கிறாங்க. ஸோ இது உண்மை. நம்ம படித்து அவங்கவுங்க படிக்கும்போது அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இதில் லாஸ்ன்னு ஒன்று கிடையாது, ஆன்மீகத்தில் லாஸ் ஒன்று கிடையாது, ஜட வாழ்க்கையில் வெற்றின்னு ஒன்று கிடையாது, கிடையவே கிடையாது. ஆனால் வெளி உலகத்தில் அப்படியே ரிவர்ஸில் பேசுவாங்க, ஜட உலகத்தில் வெற்றி அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது, அப்படி ஒன்று கிடையாது. இது உண்மை.
புராணத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஃபுல் ஸ்டோரி ஞாபகம் இல்லை, இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன். 2 எறும்பு இருக்குது. சம்திங் ஒன்றுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்கு. சம்திங் 2 எறும்பு இருக்குது. திடீர்னு பார்த்து சிரிக்கிறாங்களா, ஐ திங்க் விஷ்ணு ஒரு பிரம்மா, மறந்துட்டேன். பார்த்து சிரிக்கிறாங்க அந்த 2 எறும்பை பார்த்து. ஏங்க சிரிக்கிறீங்க அதை பார்த்துன்னு கேட்குறாங்க. சொன்னாங்களா, இந்த 2 எறும்பில் ஒரு எறும்பு எத்தனையோ தடவை பிரம்மாவாக இருந்ததாமா. பாரு இப்படி போய் இது பண்ணிகிட்ருக்கே. பிரம்மதேவ் அந்த போஸ்ட்டு கிடச்சி எறும்புக்கும் போகலாம். இப்போ எலெக்ஷன் நடந்தது இல்லையா, சிஎம்மாக இருக்கான், திடீர்னு ஆர்டினரி பிரஜை ஆகிறாங்க, ஆர்டினரி பிரஜை எம்எல்ஏ ஆகிறான், சம்திங். இது ஆன்மீகத்தில் உண்டு. திடீர்னு மாறும், எல்லாமே மாறும். பட் ஹரிநாமா ஒருத்தர் சொல்கிறவனுக்கு டிமோஷன் கிடையாது, ப்ரமோஷன் தான். டிமோஷன்னா கீழே போகிறது. ஒருத்தர் ஹரிநாமா சொல்கிறாங்க, பகவத்கீதை படிக்கிறான்னா ப்ரமோஷன் தான். ப்ரமோஷன்னா மெம்மேலே போயிட்டுருக்கு தான். டிமோஷன்லாம் கிடையாது. நாட் டிமோஷன், ஓன்லி ப்ரமோஷன் தான். இது கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்கிறார், பல இடத்துல சொல்கிறார். இதில் லாஸ் கிடையாதுங்கிறார். ஸோ நாம் சிம்பிளாக சில பிரபுபாத் சொல்கிறபடி நாம சொல்லிட்டு பகவத்கீதா படிக்கணும். ஆனால் டெய்லி படிக்கணும், டெய்லி சேண்ட் பண்ணணும், சின்சியராக பண்ணணும். அண்ட் டிவோட்டி அசோசியேஷனில் இருக்கும் பொழுது நோ டவுட் அவங்க எல்லாமே பாசிட்டிவாக தான் போகும். எல்லாமே மேபி ஒரு அடிபட்டதுன்னு வைங்க, அது கூட பாசிட்டிவ் சைனாக தான் இருக்கும், நமக்கு தெரியாது. மேபி கை கால் போகிறதுக்கு ஒரு சின்ன கீறல் விழுகும், அதான் நடக்கும். பெருசாக வர சின்னதாக வரும். இது கிருஷ்ணர் பண்ணுவார். இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் பொய் கிடையாது. ஏன்னா எல்லாமே டக்கு நம்ம மூளைக்குள்ளே போகாது. இட்ஸ் ஓகே, டசன்ட் மேட்டர். ஆச்சாரியா சொல்கிறாங்க, அதை நம்ம அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணால் போதும், ரிசல்ட் வரும். ஸோ நம்ம செய்ய வேண்டியது டெய்லி பகவத்கீதா. லைக் லார்ட் சிவா இன்னொரு ஸ்லோகா ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்வதிகிட்ட டெய்லி ஒருத்தர் பகவத்கீதா படித்தாலே பூர்வ ஜென்மத்திலோட கர்மாவும் வராது அப்படிங்கிறார். இதெல்லாம் ஸ்லோகாஸ் பகவத்கீதாவில் இன்ட்ரொடக்ஷனில் இருக்குது. முன்னாடி படிச்சுன்னு அதெல்லாமே வரும். பூர்வ ஜென்ம கிருத்தானிச்சா அப்படிங்கிறார். நைவி சண்டிஹி பாப்பானி பூர்வ ஜென்ம கிருத்தானிச்சா. ஜஸ்ட் பகவத்கீதா அக்கறையோடு படித்தாலே போதுங்கிறார். லார்ட் சிவா சொல்கிறார், இது படிக்கணுங்கிறார். ஸோ அப்பேற்பட்டவங்க சொல்கிறாங்க இது படிங்க அப்படின்னு, அப்போ நம்ம செய்யணும். ஸோ பொதுவாக தமிழ்நாட்டில் ஒன்று சொல்லுவாங்க, பெரியவங்க சொன்னால் கேட்கணுன்னு. அந்த பெரியவங்க யாருன்னா லார்ட் சிவா, பிரம்மா, யம தர்மராஜ், பீஷ்மா, இவங்கெல்லாம் பெரியவங்க. ஆக்சுவலி பெரியவங்கன்னா 90 வயசு ஆகிடுச்சு, இல்லை அப்படியே லாங் பியர்டு, ஒரு தாடி இருக்குது, அப்படி கிடையாது. உண்மையில பெரியவங்கன்னா லார்ட் சிவா, பிரம்மா, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. பீஷ்மர் சொல்கிறார், இவங்கெல்லாம் பெரியவங்க. சனத்குமார், ஜனகா, சுகதேவ் கோஸ்வாமி, இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க நாமா சொல்லுங்கிறாங்க. சுகதேவ் கோஸ்வாமி கடைசியில் அதுதான் சொல்றார், நாம சங்கீர்த்தன எஸ்ய சர்வ பாப பிரணாசனம். நாம சங்கீர்த்தனம் எஸ்யா, இதுதான் கடைசி ஸ்லோகம். பாகவத்தில் 18,000 ஸ்லோகம், 18,000வது ஸ்லோகம் இதுதான். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம். சர்வ பாபம் போக நாமா சொல் அப்படிங்கிறார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சிம்பிள் நாமம். ஏன்னா கிருஷ்ணா ரொம்ப என்னன்னு சொல்கிறது, ரொம்ப கருணை உள்ளவர். சிம்பிளிஃபை பண்ணி ஜஸ்ட் சிம்பிளி சாண்ட்டுங்கிறார். இது பண்ணால் போதுமான, எஸ் பண்ணணும், அது பண்ணால் போதும். இந்த பகவத்கீதா படிக்கணும், பாகவதம் படிக்கணும், தட்ஸ் இட். பெருசாக ஒன்றும் தேவையில்லை. இந்த கலியுகத்தில் பெருசாக பண்ணால் தான் பெருசாக கிடைக்கணும் கிடையாது. சின்னது பண்ணாலும் பெருசு கிடைக்கும். இது உண்மை. ஆக்சுவலி சின்னது பண்ணாலும் பெருசு கிடைக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட இன்னொரு ஸ்டோரி, அதோடு நான் நிறுத்துகிறேன். ஒரு யங் பாய், அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் காதலி பார்க்க போயிட்டுருக்கான். ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளவர், ஒரு நல்ல ஒரு ரோஜ் தாமரை பூ சம்திங், அதை எடுத்துகிட்டு போகிறான் காதலி கொடுக்கணுன்னு. போகிற வழியில் பயங்கர வெள்ளம் வருது. ஏன்னா அவன் ரிவர் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் இங்கே ஏதோ கேட்டிருக்கான், சாக போகிறது உறுதின்னு தெரிஞ்சிருச்சு. சாக போகிறேன்டா, கையில் பூ இருக்குது, இந்த பூ நான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறேன்னு வீசிட்டு செத்துட்டான்.
அவன் சாகும்படி சொல்லிட்டான், இது உங்களுக்கு. அவன் வாழ்க்கையில் பண்ண ஒரே காரியம் அது ஒன்று தான் நல்ல காரியம், மற்ற எதுவும் நல்லது பண்ணல. ஸோ யம தர்மராஜ் பார்க்குறாரு, அசிஸ்டண்ட் எல்லாம், நீ ஒன்றும் நல்ல காரியம் பண்ணல, ஆனால் சாகும்போது இந்த பூ தரேன்னு சொல்லி செத்துட்டேன். அதனால உனக்கு ஒரு ஆப்ஷன். என்ன ஆப்ஷன்னா, ஃபியூ மினிட்ஸ் தான் சொர்க்கா, மற்றது பூரா நரக்காதான் உனக்கு. நீ வேணும் ஒரு நல்லது பண்ணல, ஃபியூ மினிட்ஸ் தான் ஸ்வர்கா, தென் மற்றது பூரா நரக்கா. உனக்கு எது ஃபஸ்ட்டு வேணுமோ நீயே சூஸ் பண்ணிக்கோ. அது கொடுத்துட்டாங்க. அவன் புத்திசாலி, அந்த ஃபியூ மினிட்ஸ் சொல்கிறீங்களே ஸ்வர்கா, அது முதல் கொடுங்க கேட்குறான். சரி ஓகே, ஃபியூ மினிட்ஸ் தான், ஹவர்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த ஃபியூ மினிட்ஸ் கொடுத்தோன்னு அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த ஃபியூ மினிட்ஸில் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற பூவெல்லாம் கட் பண்ணி நான் பகவானுக்கு கொடுக்குறேன், விஷ்ணு தரங்க. அவன் புத்திசாலி. அந்த புராணத்தில் வருது, என்னடா இப்படி பண்ணிட்டான் இவன் என்னோட, ஐயோ என்னையா பண்ணுறான். யம தர்மராஜ் மாதிரி அவன் டேக் கால், இவன் இப்படி பண்ணிட்டான்னு வேறு வழியில் அவன் மேலே அனுப்பிச்சிடுறேன். அவனை என்ன பண்ணுறது. ஸோ இது உண்மை. கலியுகத்தில் சின்ன விஷயம் பண்ணாலே பெருசு கிடைக்கும். நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, பெருசு வேணும்னா பெருசு எதாவது பண்ணணும். பட் அப்படி கிடையாது, சின்னது பண்ணாலே பெருசு கிடைக்கும். சாண்டிங் சிம்பிள், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சிம்பிளாக சாண்ட் பண்ண ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பட் அது ரிஃப் அது ஒரு வாட் இஸ் ரிட்டர்ன்ஸ் பெருசு அது. ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ என்னோட பெரிய ரிக்வெஸ்ட், டெய்லி நீங்கள் பகவத்கீதா படிக்கிறவங்க இன்னும் நிறையா படிங்க. இது வரைக்கும் படித்ததெல்லாம் தயவுசெய்து புக்கு வாங்கிக்கோங்க. பல புக்ஸ் இருக்குது, சில பிரபுபாத் புக்ஸ். ஈவன் ஸ்மால் புக் படித்தாலும் நிறைய புரியும். இந்த ஆத்மான்னு என்ன, ஆன்மீக வாழ்க்கை என்னென்ன, ஜட வாழ்க்கை என்ன, எல்லாமே புரியும். ஜஸ்ட் படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நான் கிளாஸில் சொல்கிறது நாட் ஈவன் 1% கூட கிடையாது. நீங்கள் படிக்கும்போது நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ எங்கள் ரிக்வெஸ்ட், அந்த புக்ஸ் எல்லாம் வாங்குங்க, படிங்க, உங்களுக்கு நல்லது. ஹரே கிருஷ்ணா. ஓம் தாத் சாத். ஸோ ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஏதாவது கொஷன்ஸ் இந்த கிளாஸில்? பிரம்மா, தென் லார்ட் சிவா, தென் நாரதா, பீஷ்மா, குமாரர்கள் 4 பேர் இருக்காங்க. தென் சுகதேவ் கோஸ்வாமி, பலி மகாராஜ், பிரஹ்லாத் மகாராஜ், அண்ட் ஜனக மகாராஜ், யம தர்மராஜ். ஸோ இவங்க எல்லாருமே அந்த 12 பேர். அவங்களும் கிடையாது, அவங்க மகாஜனாஸ் கிடையாது. என்னென்ன மகாஜனாஸ் கடவுள் கிடையாது, பகவானை பற்றி தெரிஞ்சவங்க, அவரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அந்த 12 பேர். அவ்வளோதான், அவங்க கடவுள் கிடையாது. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? லைஃபோட பர்பஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது சரண்டரிங் டு கிருஷ்ணா, வேற ஒன்றும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. சரண்டரிங் டு கிருஷ்ணா த பர்பஸ் ஆஃப் லைஃப், ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ நான் செய்கிற காரியம் அந்த சரண்டர் கனெக்ட் ஆகலைன்னா நான் செய்கிற காரியம் போகிற 0, எல்லாமே 0. இது என்னோட வார்த்தையில் கிருஷ்ணர் சொல்கிறார், மாமேகம் சரணம் பிரஜாங்கிறார். லைஃபோட பர்பஸ் சரண்டரிங் டு கிருஷ்ணா தான். அதுதான். செகண்ட் ஏதாவது இருக்குன்னா கிடையாது. வெல், நல்ல குவெஷன். நான் சரண்டர் ஆனா இல்லைன்னு எப்படி தெரியும்னா, ஜஸ்ட் இன்ட்ரோஸ்பெக்ஷன். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதி குணமாகுதால் எனக்கு எப்படி தெரியும்னா, மருந்து சாப்பிட்றேன், டயட்டில் இருக்கும்போது அந்த சிம்டம்ஸ் குறையிறது எனக்கே தெரியும். அடுத்தவங்க சொல்ல தேவையில்லை, ஓ இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகுது, ஏன்னா வலியெல்லாம் குறையுது, நல்ல தூக்கம் வருது, நல்ல பசிக்குது, அப்படின்னா வியாதி குறையுது. அது மாதிரி சரண்டர் ஆகிறாங்கிறான்னு எப்படி தெரியும்னா, ஒருத்தர் சரண்டர் ஆகிறான்னு வச்சுக்குவோம், அவங்க இன்டர்னலி ஹாப்பியாக இருப்பாங்க, நாலேஜ் நிறையா கிடைக்கும், வைராக்கியம் வரும், இன்டர்னலி ஹாப்பியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த சர்க்கம்ஸ்டான்ஸ், பேட் சர்க்கம்ஸ்டான்ஸ் டிஸ்டர்ப் ஆகாதும், டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இதெல்லாம் ஸ்லோகாஸ் இருக்குது.
சரணாதி பண்ணுறான்னு அவங்களுக்கு தான் தெரியும். பண்ண அவங்களே சிம்டம்ஸ் பார்ப்பாங்க. அவங்க எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்ஸ் அவங்கள டிஸ்டர்பே பண்ண முடியாது. என்னதான் ஒரு பேட் சர்க்கம்ஸ்டன்ஸும் சந்தோஷமாக இருப்பானா, தனியாக ஹில் பி ஹாப்பி. அண்ட் ஞானா வைராக்கியா கிடைக்குமா? பாகவத்தில் ஸ்லோகா சொல்கிறாங்க, வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயத் சத்சு வைராக்கியம் ஞானம் சத் அஹைத்துக்கம். ஸோ யார் அந்த வசுதேவா அவரோட பக்தி சரணாதி பண்ணுறாங்களோ ஞான வைராக்கியா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அறிவு கிடைச்சிருமா? கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார், ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அப்படிங்கிறார். அறிவு சாந்தி கொடுக்கும்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ சரணாதி பண்ணும் பொழுது தே கெட் நாலேஜ், தே கெட் வைராக்கியா, தே பி ஹாப்பி. அவங்களுக்கு தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது, கூட தெரியாது. பர்சனலி தே ஃபீல். வைராக்கிய பார்த்து சுற்றி இருக்கிற அந்த பாத்தில் போகக்கூடாதுன்னு சொன்னால் யார்? ஃபேமிலி மெம்பர்ஸ். நான் ஓகே, நல்ல கொஷன். அது யூ ஹாவ் டு டேக் அ கால். கிருஷ்ணர் சொல்கிறது கேட்கணுமா இவங்க சொல்கிறது கேட்கணுமா நான் பார்க்கணும். அது வெரி இம்பார்ட்டண்ட். நம்பர் 2, சம்டைம்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது வாய்ப்பெல்லாம் இருக்குது. அப்போது எப்படி டீல் பண்ணணுங்கிறது குருகிட்ட கேட்கணும். நாம்ளே கண்டுபடி டெசிஷன் எடுக்கக்கூடாது. அங்கே தான் சாஸ்திரம், குரு வெரி இம்பார்ட்டண்ட். எப்படி டீல் பண்ணுறது, அப்போ அந்த குருகிட்ட சொல்லி ஆகணும். என்னென்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் வேண்டாம்னு சொல்கிறாங்க, வாட் ஷுட் ஐ டூ? தென் குருகிட்ட சொல்லும்போது குரு கிவ்ஸ் ஆன்சர். எப்படி டீல் பண்ணுறது? ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அஃப்கோர்ஸ் நாம் அவங்களுக்கு ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் சேம் டைம் மோஸ்ட் ஆப்ளிகேஷன் கிருஷ்ணாக்கு தான். அல்டிமேட்டாக வேறு ஆப்ளிகேட்டட் கிருஷ்ணா தான், வேறு யார்ட்டும் கிடையாது. தட் இஸ் ட்ரூ. பட் இப்போது இந்த பாடிக்குள்ளே இருக்கோம், அப்போ பேலன்ஸ் பண்ணி ஆகும். நான் இவங்களையும் திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணா திருப்திப்படுத்தணும். தட்ஸ் இம்பார்ட்டண்ட். அங்கே குரு தேவை. நானாக எடுக்க முடியாது. சம்டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும், ஹவ் டு கோ அபவுட் இட். லைக் அர்ஜுனர் கேட்குறாரு இல்லையா, அப்படி தான் பண்ணணும். அப்ரப்ட்லி வி ஷுட் நாட் லீவ் த ஃபேமிலி. அது தப்பாயிடும். ஏன்னா அர்ஜுனர் அந்த மாதிரி தான் முடிவு எடுத்தார். அர்ஜுனா சேஸ் நான் ஃபைட் பண்ணல, ரெஸ்பான்சிபிலிட்டி ஷட் ஆஃப் பண்ண பார்க்குறாரு. கிருஷ்ணா சேஸ் நோ, யூ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. 2 பேர்த்தையும் திருப்தி பண்ணுங்கிறாரு. அது சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது. குரு வேணும். ஸோ குரு ஷோஸ் யூ த பேத். 2 பேர்த்தையும் திருப்திப்படுத்தணும். ஸோ பண்ண முடியாதுன்னு கிடையாது. இட்ஸ் பாசிபிள். அர்ஜுனர் தான் பண்ணார் கடைசியில். கிருஷ்ணாவும் திருப்திப்படுத்துகிறார் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நாட்டையும் திருப்திப்படுத்துகிறார். ஏன்னா அவர் பொலிட்டீஷியன். 2மே பண்ணுறார். ஸோ நாம்பளும் அதுதான் பயணம். ஸோ நைஸ் கொஷன். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? எனி கொஷன்ஸ் வேறு? ஸ்லோகா ரிலேட்டட் வேறு உங்களுக்கு ஏதாவது? ओके, ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, शिल प्रभुपाद की जय. सम अनाउंसमेंट्स இருக்கு பாருங்க. சிக்ஷா கிளாஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச் இன்னையோட முடிஞ்சது. ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் படித்து பாட்டு சொல்லுவாங்க. ஓகே.